உறவுகளே, இன்னைக்கு உங்களுக்காக நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, என்ன ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, பெருசா ரெசிபி எதுவும் எடுத்துட்டு வரலைங்க. நான் வந்து லஞ்ச் காம்போ ஒரு ஐடியாக்காக இன்னைக்கு நான் என்ன லஞ்ச் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கேங்க. அது பாருங்க. இன்னைக்கு நான் சாம்பார் பண்ணிட்டு அவரைக்காய் ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. மோர் இவ்வளோதாங்க, சிம்பிள் லஞ்ச் மெனுங்க. இதை தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேங்க. பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. லஞ்சுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணிடலான்னு இருக்கேங்க. அண்டு அவரைக்காய் ட்ரையாக ஃப்ரை பண்ணிடலான்னு இருக்கேன். நம்ம இப்போ அவரைக்காயை க்ளீன் பண்ணிக்கலாங்க. பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு கடாயில் கட் பண்ண அவரைக்காயை போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை ஒரு மூடி வச்சு மூடி வேக வச்சிடணுங்க. இந்த அவரைக்காய்க்கு தேவையான காரத்தை இதை இப்போ சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. காரம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்புலையே வைக்கணுங்க. அவரைக்காய் வதங்கணும். கடுகு உளுந்து கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அடுப்புலையே வச்சு வதக்கி இறக்கணுங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதோட பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிப்போம். பச்சை மிளகாய் வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். இந்த சாம்பார் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே இதில் வீடியோவில் இருக்குங்க. நான் அதோட லிங்க்கை என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போடுறேங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க அந்த சாம்பார் ரெசிபி பார்த்துக்கோங்க. இது கூட இந்த மொத்தப்பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு போட்டுட்டு கத்திரிக்காயவும் இதோட சேர்த்துடணுங்க. முருங்கைக்காய் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை கடைசியாக சேர்த்தா போதும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த பருப்பு தண்ணி புளி சேர்த்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்து கொதிக்க விடணுங்க. இது கூட இந்த முருங்கைக்காயை சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட. இவ்வளோதாங்க சாம்பார். உறவுகளே, இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் ட்ரை ஃப்ரை, மோர் தாளித்து வச்சுருக்கேங்க. மோர் தாளிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. கடுகு உளுந்து கருவேப்பிலை பச்சை மிளகா பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். சாதம் இதுதாங்க, வெரி சிம்பிள். இது கூட நம்ம அப்பளம் ஏதாவது பொரிச்சிக்கலாங்க. இல்லை வேணான்னா நம்ம அவரைக்காயை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. இதுதாங்க லஞ்ச் மெனு.